ரூட்டில் புளியெல்லாம் இருக்குன்னு போர்டெலாம் வேறு போட்டிருக்காங்க. இடம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி போனால் நம்ம ஆஃப் ரைடிங் அடி போலி. அப்படியே மேலே பாருங்களேன், செம்ம அழகா இருக்குங்க. இப்போ கிளைமேட் வேற லெவல் நினைக்கிறேன் மேலே நமக்கு. தான் நிறைய பேர் நம்ம வந்து கிளைமேட் மேலே நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே அதை நம்ம போய் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு ஃபீல் தெரியும். ஆனால் லாஸ்ட் இயர் நம்ம அந்த ஊட்டிக்கு போனதே பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேட் அவ்வளோ இல்லை. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரோடே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதான் சொன்னல யானை கிட்ட சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அங்கே இருந்து நாங்கள் சுற்றி என்ஜாய் பண்ணுறப்போ ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சுங்க. ஃபுல்லாக வெயிலே போயிடுச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க இது. பார்க்கறதுக்கு இருக்குன்னா சொல்ல வார்த்தை இல்லை, அழகா இருக்கு. குட்டி சத்தம் என்ஜாய் பண்ணிட்டு குதிச்சுக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் படம் மேலே போகும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கூகுள் பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. நான் என்னமோன்னு பார்த்தேன், ஆனால் எக்ஸாக்டாக அந்த கிலோமீட்டர் வந்து கரெக்டாக போட்டு வச்சுருந்தேன். நான் இப்போ வந்து வரவேல ஒரு போர்டு பார்த்தேங்க. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர்னு போட்டு வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் கரெக்டாக காட்டுது. இந்த ரூட்டில் புளியெல்லாம் இருக்குன்னு போர்டெலாம் வேறு போட்டிருக்காங்க. ஹாய்பிபிஎஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வால்பாறை மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஃபால்ஸாக வந்துருக்கும். அந்த ஃபால்ஸ் வழி பாருங்கள், செம்மதாக இருக்குது. ஸோ மண்டலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இன்னும் குளிக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா மண்டலம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபால்ஸ்லேயே குளிக்க முடிச்சிடலான் இருக்கோம். பாருங்கள் உட்காரலாம் அழகாக இருக்குது. நம்ம வந்து வரவேல ஆலியார் டேம் இருந்தாங்க போகலான்னு பார்த்தோம். ஆனால் அது 8 மணி தான் ஓப்பன் சொன்னாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 தான் ஆகுது. ஸோ 1 ஹவர் வெயிட் பண்ண முடியாது. அதனால் வந்து டிஸ்டன்ஸ்லேருந்தே வந்து ஒரு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போடு பைக் ஓடிட்டு இருக்கு, செக் பண்ணிக்கோ. டிஸ்டன்ஸ் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிவிட்டு வந்து வச்சு இப்போ நம்ம ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்புறம் நம்ம அங்கே கிளம்ப போகிறோங்க. ரொம்ப
மாட்டி அப்படியே அனுப்பிங்க ஓகே நான் வழிதா கம்மி இருக்கு பார்த்து காமிச்சு போகிறேன் இது அதுவும் இல்லை கேமரா வந்து குடிச்சிட்டு எப்படி அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்கு குடிக்கிறது தண்ணிங்க. இது வந்து கரெக்டாக 3வது ஹேர்பின் பெண்டு. இங்கே எதுவும் வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஆனால் 2 நேரம் இங்கே நிற்கக்கூடாது ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லி அமைச்சார் கீழே. ஏதோ 9th பெண்டில் போய் நில்லுங்க, செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் பார்க்க டேம் எல்லாமே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 9th பெண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம கீழே குளிச்சல ஃபால்ஸு தண்ணி இங்கேருந்தும் போது போல் இருக்குது, இங்கேருந்தான் சப்ளை ஆகுது. குளிருது 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 சில்லுன்னு இருக்குங்க. ஃபிஃப்த்து ஹேர்பின் பண்ணிட்டு சரி நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை போய்ட்டு கண்டினியூ பண்ண வருங்க. அதனால் சுத்தமாக பேச முடியல, செம்மையாக நடங்குது குளிர். வியூ அடிச்சு செம்மையாக இருக்குங்க. அங்கே கீழே வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார் போலீஸ் அந்த அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 9th பெண்டில் வந்து உங்களுக்கு வியூ செம்மையாக இருக்குன்னு சொன்னார். நம்ம கரெக்டாக 9th பெண்டு வந்துவிட்டோம். 8th பெண்ட் தாண்டா 9th பெண்ட் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ இதுதான் 9th ஹேர்பின் பெண்டு. இங்கேருந்து வியூ நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க. ஒரு 2 நிமிஷம் தான் நின்று பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது.
ഡാം. டேம் சுற்றி இருக்குது. இது ஒரு மாதிரி புள்ளியாக தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தாங்க ஃபுல்லாகவே. அது குட்டி நடுவில் இருக்கிறது வந்து ஒயிட்டாக தெரியுது எல்லாம் ஊருங்க. அந்த க்ரீனிஷாக வந்து டாட் மாதிரி தெரியுதுல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க. ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். அதாவது இங்கே வந்து தென்னந்தோப்புக்குள்ளே தான் வந்து ஊரே இருக்க மாதிரி இருக்குது பொள்ளாச்சி ஏரியாவில். மேலேருந்து பார்த்தீங்கன்னா நிழல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்து நல்ல ஏதோ ஒரு கருப்பாக உருவம் தெரிகிற மாதிரி இருக்குது. அது நகர்றது அழகாக இருக்குது பாருங்களேன். வீடியோலையும் தெரியுது கிளியராகவே. அப்படி பாருங்களேன், அந்த தண்ணியில் ஒரு மாதிரி கருப்பாக கராக இருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிழல் தாங்க. அங்கே தாண்டி அந்த அங்கே இருக்கிறதும் பார்த்திங்கன்னா நிழல் தான், இங்கே இருக்கிறதும் நிழல் தான். செம்மையாக அழகாக மூவ் ஆகுது. ஸோ மிஸ்ட்டு நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக வந்து இப்போது வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஓகே காணுமா, இங்கே சுத்தமாக டவர் கிடைக்கலங்க. அவர் வந்து 40 கிலோமீட்டர் டவரே கிடைக்காதுங்கிறது, நீங்கள் மேலே போகிற வரைக்கும் எங்கேயுமே டவர் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் மேப்பும் போட முடியல, அப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த பேக்ரவுண்டாக பிடிச்சிக்கேன், கொஞ்சம் ஒரு மாதிரி கிராஸாக இருக்குது எனக்கு. குரங்கு அழகாக இருக்கும். இது கை நடுக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன், இது மேப்லேருந்து அதுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது மேப் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் பண்ணுவோம்ல ரீசெண்டாக டாப் தள்ளிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறப்ப கரெக்டாக என்ன பண்ணேன், கிளியர் ஆகணும்னு கொடுத்துட்டேன். அவசரப்பட்டு கிளியர் ஆகிடுச்சு. அது திரும்ப நம்ம மேப் போடணும் அப்படின்னா நமக்கு நெட்டு வேணும். இங்கேருந்து நம்ம போகிற வரைக்கும் நெட்டு கிடைக்காது. ஆனால் நம்ம போகிறதுக்கு மட்டும்தான் ரூட்டே தேவை. லொக்கேஷன் செம்மையாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே வந்துருக்குன்னு தெரியல கரெக்டாக. என் கடைங்க வீட்டில் இருந்துச்சு, ஃபுல்லாக டிஎஸ் எடுத்தாங்க. செம்ம அழகாக இருக்குது பார்க்க. அது மட்டும் இல்லாமல் வெயில் வந்து சும்மா பேருக்கு தான் வெயில் அடிக்குது, செம்மையாக குளிருதுங்க. சில்னஸ் பயங்கரமாக இருக்குது. அதுவும் வியூலாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இது பாருங்களா, அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். வா ஒரு ரைடு போய்ட்டு வருவோம். ஆஃப் ரோடா இது? நம்ம ஏற்காடில் பண்ணோம் அதோடவா? சரி பார்த்தீங்கன்னா யாரோட இதுன்னு தெரில, ஆனால் நல்லா இருக்கு. சும்மா ஒரு ரவுண்ட் உள்ளே போய்ட்டு வந்துடுவோம். யாராச்சும் எதனா கேட்டாங்கன்னா சொல்லிப்போம். மேபி நம்ம தப்பு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து இடம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி போனால் நம்ம ஆசைப்பட்ருக்கோம்ல, அதனால் சும்மா ஒரு ரைடு மட்டும் அதில் போயிட்டு நம்ம திருப்பி போயிடுவோம். செம ஆப்ரேட்டிங் அது, அடிப்பொலி. செம்மையாக இருக்குது வியூ.